நீங்க என்ன படிக்கிறீங்க? எங்க இருந்து வரீங்க? என் பேர் ஜெனிதா. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் அக்ஷினி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். ஓகே, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க? அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நாங்கள் வந்து வாட்டர் சைக்கிளை ஒரு மாடலாக எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம். எவாப்ரேஷனுக்கு முக்கியமான காரணம் சூரியனிலிருந்து வர சூடான வெப்ப கதிர்கள் நீராவியில் பட்டு நீராவி மேலையில் போகிறதுனால இதுக்கு எவாப்ரேஷன் சொல்றோம். இப்போ வந்து டிரான்ஸ்பிரேஷன்ன்றது என்னன்னா அதே எவாப்ரேஷன் மாதிரி தான். எவாப்ரேஷன் வந்து நம்ம கடல் அங்கே நடக்குது. டிரான்ஸ்பிரேஷன் வந்து மரம் செடி கொடிகள்ல இருக்க இலையில இருக்கிற தண்ணியை வந்து நீராவியா சூரிய வெப்பத்தினால மேலே கொண்டு போகுது. இதோட பேர் வந்து டிரான்ஸ்பிரேஷன். கண்டென்சேஷன் என்னன்னா இப்போ வந்து நம்ம நீர்த்துளிகள் வந்து அட்மாஸ்பியருக்கு போய் அங்க இருக்க டெம்பரேச்சர்னால குளிர்ந்து நீர்த்துளிகளா நம்ம பூமிக்கு வரும். இதோட பேர் வந்து கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் வந்து பிரசிபிடேஷன் என்னன்னா கண்டென்சேஷனால நம்மளுக்கு வந்து கிளவுட் ஃபார்ம் ஆகும். அந்த கிளவுட்ல சேர்ந்து நமக்கு பெரிய கிளவுடா ஃபார்ம் ஆகி அதுல வந்து ஈரத்தன்மை தாங்க முடியாம அது நம்ம பூமிக்கு மழையா வந்து சேரும். இது படி பிரசிபிடேஷன். நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் வந்து இப்ப நம்ம பூமிக்கு மழை வரும். அது கடல் ஏரி இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகள்ல போயிட்டு இது ஜாயின் பண்ணோம். அதுல இருக்க சின்ன சின்ன அந்த வாட்டர் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டரா வரும். இது பேர் கலெக்ஷன். இந்த ப்ராஜெக்ட் தான் நாங்க பண்ணியிருக்கோம் வாட்டர் சைக்கிளா. தேங்க்யூ.